காரைக்காலில் கப்பலில் வேலை வாங்கி தருவதாக கூறி ரகம் ரகமாக கதை சொல்லி இளைஞர்களிடம் லட்சக்கணக்கில் பணத்தை சுருட்டிய நபர் போலீசாரிடம் சிக்கியுள்ளார். போலி கப்பல் கேப்டனின் நூதன மோசடி பின்னணி என்ன? நடிகர்கள் கவுண்டமணி, செந்திலின் இந்த நகைச்சுவை காட்சியை விழுப்புரத்தைச் சேர்ந்த நபர் ஒருவர் உண்மையாக்கியுள்ளார். கப்பல் கேப்டன் கதை சொல்லி கட்டுக்கட்டாக பணத்தை கறந்த இந்த நபர் கடைசியில் கட்டுமர கேப்டனாக இருந்து மீன்பிடித்து வந்தவர் என்பதுதான் இதில் ஹைலைட். இளைஞர்களுக்கு நூல் விட்டு நூதன மோசடியை அரங்கேற்றி வந்தவர் போலீசாரிடம் சிக்கியது எப்படி? விழுப்புரம் மாவட்டம் சங்கராபுரம் பகுதி பாலக்கச்சேரியைச் சேர்ந்தவர் சேஷு விக்னேஷ். இவர் காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவரை திருமணம் செய்துள்ளார். அந்த பழக்கத்தில் அங்குள்ள மீனவ கிராமத்து முக்கிய பிரமுகர்களை தொடர்பு கொண்டு நான் கப்பலில் கேப்டனாக பணியாற்றி வருகிறேன் என கூறி வந்துள்ளார். இதனை நம்பிய அப்பகுதி மக்களும் அவரை மரியாதையாக நடத்தி வந்தனர். சில நாட்களுக்கு பிறகு நமது சமுதாய மக்கள் முன்னேற வேண்டும், அதனால் கப்பல் சம்பந்தமாக படித்தவர்கள் யாராவது இருந்தால் கூறுங்கள், அவர்களுக்கு நான் வேலை வாங்கி தருகிறேன் என்று கூறியுள்ளார். இதனை நம்பி காரைக்கால் மேடு சுனாமி குடியிருப்பு பகுதியைச் சேர்ந்த சில இளைஞர்கள் சேஷு விக்னேஷை தொடர்பு கொண்டுள்ளனர். அவரும் இளைஞர்களுக்கு கப்பலில் மரைன் என்ஜினியர் வேலை வாங்கி தருவதாக உறுதி கூறியுள்ளார். சில நாட்களுக்கு பிறகு இளைஞர்களை தொடர்பு கொண்ட சேஷு விக்னேஷ், உங்களுக்கு மெடிக்கல் செக்கப், விசா உள்ளிட்டவை எடுக்க வேண்டும், உடனடியாக பணம் அனுப்புங்கள் என்று கேட்டுள்ளார். விசா நடைமுறைகளுக்காக குறிப்பிட்ட நாளில் சென்னை வருமாறும் அவர் கூறியுள்ளார். கப்பல் வேலை கனவில் மூழ்கியிருந்த இளைஞர்கள் 3 தவணைகளாக 69,000 ரூபாய் பணத்தை வங்கி மூலம் அனுப்பியுள்ளனர். அதன் பின்னர் பணம் கொடுத்த இளைஞர்கள் டிப்டாப்பாக உடையணிந்து சென்னைக்கு கிளம்பியுள்ளனர். உடனே விசா வாங்கிக் கொண்டு கப்பலில் வேலைக்கு சேர்ந்துவிட வேண்டும் என்ற கனவில் இருந்தவர்களுக்கு தலையில் இடி விழுந்தது போன்று இருந்தது அந்த செய்தி. பணம் பெற்ற சேஷு விக்னேஷை தொடர்பு கொண்ட போது அவரது செல்போனை எடுக்கவில்லை. அதன் பின்னர் செல்போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகிவிட்டது. இதனையடுத்து சேஷு விக்னேஷ் ஒரு ஃப்ராட் என்பதையும் அவரால் தாங்கள் ஏமாற்றப்பட்டதையும் இளைஞர்கள் உணர்ந்தனர். இதுகுறித்து காரைக்கால் சைபர் கிரைம் போலீசாரிடம் அவர்கள் புகார் கொடுத்தனர். போலீசார் வழக்கு பதிந்து சேஷு விக்னேஷை தேடி வந்த நிலையில் 2 தினங்களுக்கு முன்பு அவர் காரைக்காலுக்கு வந்திருப்பதாக ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. மீண்டும் கப்பல் வேலை கதை சொல்லி வேறு சில இளைஞர்களுக்கு கொக்கி போட்டுக் கொண்டிருந்த சேஷு விக்னேஷை போலீசார் சுற்றி வளைத்து பிடித்தனர். 43 வயதான சேஷு விக்னேஷிடம் போலீசார் விசாரித்த போது அவர் கப்பல் கேப்டன் இல்லை, கட்டுமர கேப்டன் என்பது தெரிய வந்தது. கட்டுமரத்தில் கடலுக்கு சென்று மீன்பிடித்து வந்தவர் ஒரே கதையை கூறி விதவிதமாக இளைஞர்களிடம் பண மோசடி செய்ததும் தெரிய வந்தது. அவர் மீது மோசடி வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை சிறையில் அடைத்தனர்.